ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 13 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 4 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப். இதில் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 30 lakhs ஃபீஸஸ் வரும். ப்ளஸ் வந்து இதில் சீட்ஸ் இன்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட்டாக வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 1.5லேருந்து 2 lakhs ஃபீஸ் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சவிதா. ஸோ சவிதா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 lakhs வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து லேப் ஃபீஸ் வந்து 2 lakhs வாங்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 lakhs வாங்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 247 சீட் ப்ளஸ் 3 NRI சீட், டோட்டலாக 250 சீட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 lakhs வந்து பர் இயருக்கு வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இது வெறும் ஃபீஸ் மட்டும்தான். இது இல்லாமல் உங்களுக்கு அதர் ஃபீஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ். செட்டிநாடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 27 lakhs வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதர் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 வந்து அதர் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனியாக உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் காலேஜில் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs கிட்ட உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பாலாஜி மெடிக்கல் காலேஜ். பாலாஜி மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து 27,50,000 வாங்குறாங்க. ஸோ நிறைய இடத்துல சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டேரெக்டாக காலேஜில் போயிட்டு டிசைட் பண்ணிக்கங்க என்ன ஃபீஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதர் ஃபீஸ். ஸோ அதர் ஃபீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுவும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 1.5லேருந்து 2 lakhs கிட்ட வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் வந்து டியூஷன் ஃபீஸ் 23 lakhs. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு NRIனா $55,000 உங்களுக்கு வரும். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து 2,50,000. அட்மிஷன் ஃபீஸ் வந்து 50,000. அது ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷிலேஷன் ஃபீஸ் வந்து 19,000. நெக்ஸ்ட் வந்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 21 lakhs ஃபீஸ் வாங்குறாங்க. அதர் ஃபீஸ் வந்து 97,000 வாங்குறாங்க. டோட்டலாக 21,97,000 வந்து ஃபீஸஸ் வரும். ஸோ NRI ஃபீஸ்ன்னு பார்த்தா $41,800 வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஏசி நான் ஏசி ஹாஸ்டல். ஸோ ஏசினா உங்களுக்கு 1,61,150 கிட்ட வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஏசினா 2,30,430 வரும். ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கேஷ் அண்ட் டெபாசிட்டு ப்ளஸ் வந்து அதர் ஃபீஸும் உங்களுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22 lakhs வரும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து 1.5 lakhs கிட்ட வாங்குவாங்க. யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 50,000 வாங்குவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே ஒரு கேல்குலேட் பண்ணுறப்போ வந்து ஒரு 24 lakhs கிட்ட வந்துடும். அது இல்லாமல் ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வந்து 1,65,000 ஹாஸ்டலுக்கு. ப்ளஸ் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் மாதிரி ஒரு 5,000 ப்ளஸ் லாண்ட்ரிக்கு 12,000 வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதர் ஃபீஸ் சத்யசாயில் பார்த்தீங்கன்னா 1,25,000 அதர் ஃபீஸும் வருது. லைக் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மு, அப்புறம் புக் அண்ட் ரெக்கார்டு, அப்ளிகேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதர் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். இது பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 23 lakhs வருது. 4.5 இயர்ஸ் தான் ஃபீஸ் வாங்குவாங்க. ஒவ்வொரு காலேஜில் வந்து 5 இயர்ஸ்க்கு வாங்குவாங்க, ஒவ்வொரு காலேஜில் 4.5 இயர்ஸ் வாங்குவோம். அது டீட்டெயில்ஸாக நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs கிட்ட வருது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லலிதாம்பி மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து 19,50,000 ஃபீஸ் வருது. இதில் உங்களுக்கு வந்து 4.5 இயர்ஸ் தான் வரும். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து 2 lakhs கிட்ட வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு விஎம்கே மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து சேலமில் இருக்குது. ஸோ இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 21,50,000 ஃபீஸ் உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு வாங்குறாங்க. ஹாஸ்டல் மெஸ் வந்து உங்களுக்கு 2 lakhs கிட்ட வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாரத் மெடிக்கல் காலேஜ். இதில் பாரத் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா வந்து பர் இயருக்கு வந்துடும். இது வந்து லாஸ்ட் இயரு. இப்போ வந்து 27 லட்ச ரூபா வரைக்கும் வந்து ஃபீஸஸ் வந்து வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க காலேஜில். ஏன்னா வந்து காலேஜ் இந்த ஃபீஸோட சம் அதர் ஃபீஸும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வாங்குவாங்க. அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்டல் உங்களுக்கு வந்து 1.5லேருந்து 2 lakhs 2.5 lakhs வரைக்கும் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படின்றது பிளான் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் ஃபீஸ் வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து 26 லட்ச ரூபா ஃபீஸஸ் வரும். ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ், அதர் ஃபீஸ் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஃபீஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 3 lakhs வரைக்கும் கூட சில காலேஜஸில் வாங்குறாங்க. இது மட்டும் நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து அபோவ் எல்லாமே 1 lakh மேலே தான் ஹாஸ்டல் ஃபீஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபீஸஸை ப்ராசஸாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ் வந்து 25 லட்ச ரூபா வாங்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து 1.5 லட்ச ரூபா வந்து ஆக்சுவலி இது வந்து எவ்ரி இயர் வாங்குவாங்க உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கேட்டுக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு அதோட வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2.5 லட்ச ரூபா. கிட்டத்தட்ட அதை நான் எப்போவுமே சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஹாஸ்டல் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் எல்லா காலேஜ்லையும் மெடிக்கல் காலேஜிலும் ஹாஸ்டல் வரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் ஆனுவல் ஃபீஸ் வந்து 21 லட்ச ரூபா வருது. ஸோ அதர் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 86,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு அதுவும் உங்களுக்கு 86,600 எவ்ரி இயரும் இது வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்டலில் அதில் ஒன்று வந்து 1,85,000 ஒன்றுக்கு 1,95,000 இருக்குது. இதை விட ஹையாகவும் ஹாஸ்டல் இருக்குது. உங்களுக்கு எப்படி சூட்டபிளாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அறுபடை மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் ஃபீஸ் வந்து 21 லட்ச ரூபா. சேம் இதுலேயும் அதர் ஃபீஸ் வந்து 87,600 செகண்ட் இயர்லேருந்து 85,600 அந்த மாதிரி வருது உங்களுக்கு. கேஷ் அண்ட் டெபாசிட் வந்து 1 lakh, ஹாஸ்டல் வந்து 1,75,000 வரும். நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி நாராயணன். லக்ஷ்மி நாராயணன் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா ஃபீஸ் வருது உங்களுக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் ஃபீஸு. இப்போ இந்த வருஷம் வந்து 26 lakhs வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதை விட உங்களுக்கு 1 or 2 lakhs எக்ஸ்ட்ரா வரும். இதுலேயே வந்து ஆர்டி ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் கம்பல்சரி வாங்குவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியோட ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, என்ன மாதிரி காலேஜஸ் எடுக்கிறது, எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கலாட் ஆகுமா, இல்லை டீம்ல இதோட ஃபீஸ் கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதிலே மெசேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது அட்மிஷன் பற்றி டவுட்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.